திருச்சிற்றம்பலம். ஆதியந்தம் ஆயினாய் ஆதியந்தமாயினாய் ஆலவாயில் அண்ணலே சோதியந்தம் ஆயினாய் சோதியுள்வோர் சோதியாய் கீதம் வந்த வாய்மையால் கிளர்தரு கினார்கல்லால் ஓதி வந்த வாய்மையால் உணர்ந்துரை கல்லாகுமே. சிற்றம்பலம். ஐயா சிவாய நமங்க. திருவடி கொணக்கு சிவாய. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மை உடனாகிய அம்பலவான பெருமானது திருவருட் பெருங்கருணையினாலும் அருபான் மும்மை நாயன்மார்களது குருவருடினாலும் பேரூர் மணிவாசகர் அருட்பணி மன்றம் நடத்துகின்ற சைவ பாட வகுப்பில் இந்த இணைப்பில் இணைந்து சித்தாந்த சாஸ்திரங்கள் சிலவற்றை சிந்திக்க திருவருள் மிகப்பெரிய கருணை செய்திருக்கிறது. அதற்கு அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சோகுனியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கிறேன். அன்பர்களே, நாம் படிக்கின்ற சித்தாந்த நூல்களின் உரையாசிரியரும் சைவ பாட வகுப்பினுடைய நெறியாளருமான முதுபெரும் புலவர் சென்னியப்பனாரையா அவர்களின் திருவடிகளையும் நூலாசிரிய பெருமக்களினுடைய திருவடிகளையும் சென்னிமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்வோம். அன்பர்களே, சைவ பாட வகுப்பிலே நாம் 6 நூல்கள் படிக்க இறையருள் நமக்கு அருள் செய்தது. அந்த 6 நூல்களிலே 5 நூல்கள் இதுவரை இறையருளால் நாம் சிந்தித்து விட்டோம். கடைசியாக பார்க்க இருக்கிற நூல் சிவஞான போதம். இந்த சிவஞான போதம் என்ற நூல் மெய்கண்ட தேவநாயனாரால் அருளி செய்யப்பெற்றது. இந்த நூல் மிகச்சிறந்த சாஸ்திர கருத்துக்கள் அடங்கிய மிக சிறந்த நூல். இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தியை நாம் சுருக்கமாக எண்ணுவோமே ஆனால், இறைவன் கைலாய மலையிலே எழுந்தருளி இருக்கிறார். அவர் உயிர்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு அந்த இறைவன் இந்த உலகம் உயிர்களுக்கு தேவையான உடம்பு முதலியவைகளை படைத்து கொடுக்கிறார். அப்படி கொடுக்கிற வகைகளிலே
எவை எவை எந்தெந்த முறையில பயன்படுத்த வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று அவரே நூல் செய்தார், காட்டினார். அதை நம்முடைய அப்பர் பெருமான் தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே என்று தாண்டகத்துல காட்டுகிறார். இறைவன்தான் தோத்திரத்திற்கு பொருளாக இருப்பவன், பொருளாக இருப்பவன். அதிலே இறைவனுடைய போற்றுகிற வகையில, வணங்குகிற வகையில, துதிக்க பெற்றது தோத்திர நூல்கள். சாஸ்திர நூல்கள் இருப்பையும் குணங்களையும் இறைவன் அவருடைய திருவடியிலே பேரானந்தம் பெறுகிற உயிர்களை பற்றியும், உயிர்கள் இறைவனை அடைந்து பேரானந்தம் பெறுவதற்கு தடையாக இருக்கிற அறியாமையாகிய ஆணவ மலத்தை பற்றியும் விரிவாக காட்டுவது சாஸ்திர நூல்கள். அதனால் தோத்திர பகுதி, சாஸ்திர பகுதி என்று இரண்டாக நம்முடைய தமிழிலே சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள். வேற்று மொழிகளிலேயும் அது போல இருக்கலாம். ஆனால் தமிழிலே இருக்கிற அந்த பகுப்பு முறை, தொகுப்பு முறை, விரிவாக சொல்லி இருக்கிற முறை, இவையெல்லாம் வியந்து வியந்து நாம் மகிழ வேண்டிய முறையிலே அமைய பெற்றிருக்கின்றன. சிவபெருமானை பற்றி தோத்திரத்திலே அவருடைய கருணைகளை பற்றி சொல்லுகிறார் ஒரே ஒரு பாடல்ல திருமூல தேவநாயனார். அப்பனை, நந்தியை, ஆரா அமுதினை, ஒப்புலி வள்ளலை, ஊழி முதல்வனை. இதான் சிவபெருமானை பற்றி முழுக்க சொல்றது. அப்பனை, நந்தியை, ஆரா அமுதினை, ஒப்பிலி வள்ளலை, ஊழி முதல்வனாக இருப்பவன். அவரை எப்பரிசாயினும் ஏத்துமின், ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. ஈசன் என்ற சொல்லுக்கு ஐஸ்வர்யம் என்று பொருள். எல்லாவித நன்மைகளையும் நீங்கள் பெறலாம் என்று திருமூல தேவநாயனார் அருளுகிறார். அதற்கு ஏற்ப ஈசன் அருள் பெறலாமே என்பதை புராணங்கள்ல விரித்து சொல்லுகிற பொழுது, கச்சியப்ப முனிவர் பேரூர் புராணத்துல காலவன் வழிபடு படலத்துல மண் முழுதும் ஆள வேண்டினும், விண் முழுதும் ஆள வேண்டினும், என்னென்ன உங்களுக்கு தேவையோ அவையெல்லாம் சிவலிங்க வழிபாட்டால் முழுமையாக கிடைக்கும் என்று காட்டுகிறார். அப்ப சிவலிங்க வழிபாட்டினுடைய அந்த திறத்தையும், சிவலிங்கத்தின் திறத்தையும் தோத்திரம் சாத்திரமாக திருமூலர் காட்டியிருப்பதை பார்க்கிறோம். அந்த முறையில் கைலையிலே சிவபெருமான் இதையெல்லாம் உமையம்மைக்கு கூறிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவருடைய அந்த உபதேசத்திலே இறைவனிடத்திலே பானம் கேட்டவர்கள் நந்தியம்பெருமான், சனத்குமாரர், சத்திஞான தரிசினி, பரஞ்சோதி முனிவர். இப்ப இந்த இணைப்பில 20 பேர் இருப்பதை போல அவர் பாடம் சொல்ல இணைப்பில 4 பேர் இருந்ததா நமக்கு காட்டுகிறார்கள். அந்த 4 பேருக்கும் சொன்னதை சிவஞான போதமாக மெய்கண்டார் கொடுத்தார் என்று இந்த நூல் வந்த வரலாற்றை சொல்லுகிறார்கள். அவன் கல்லால் மரத்தின் கீழே இருந்து அறமுதலா 4 உபதேசித்தார். அது பலதர முறையிலே திருமுறைகள்ல, புராணங்கள்ல சொல்லப்படுகின்றன. அதில் சாஸ்திரம் தோன்றுவதற்கு மூலமாக சொல்லப்படுகிற உண்மை வரலாறு
நந்தியம்பெருமானோடு பாடங்கேட்ட நால்வர் பெருமக்கள், அது நமக்கு சிவப்பிரகாசத்துல 5வது பாடல்ல தேவர்பிரான் காவல் பூண்ட திருக்கையிலை என்று தொடங்குற பாடல்ல அகச்சந்தான ஆசிரியர்கள் புறச்சந்தான ஆசிரியர்களை புறச்சந்தான ஆசிரியர் ஒருவரே துதித்து போற்றி இருப்பதை பார்க்கிறோம். இப்ப நம்ம அப்பா நமக்கு ஒண்ணு சொன்னாருன்னா அவர் யாரோட்ட கேட்டிருப்பாரு? அவங்க அப்பா கிட்ட கேட்டிருப்பார். அவங்க அப்பா யாரோட்ட கேட்டிருப்பாரு? அவங்க அப்பா கிட்ட கேட்டிருப்பார். இந்த உண்மை மிகச் சரியான உண்மை. ஆக அந்த முறையில இறைவன் பதி பசு பாச உண்மைகளை அருமையா காட்டினார். அவரே நூல் செய்தார். இதை உண்மை விளக்கத்தில மணவாசங்கடந்தார் காட்டினார். வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள். ஆகம நூல்கள்ல தத்துவ நூல்கள்ல சொல்லப்படுகிற செய்தி 3. அவையாவன பதி பசு பாசம். இந்த முப்பொருள் உண்மையை நால்வர் பெருமக்களுக்கு கூறியதாக கச்சியப்ப முனிவர் திருவானைக்கா புராணத்துல கூறுகிறார். முன்னமே பார்த்ததுதான். இப்ப நான் சொல்லுகிற பாடல் 50வது பாடலுக்கு கீழே உரையில சிவப்பிரகாச நூல் இருக்கிறது. நால்வரிடத்துல சொன்னார், மும்மலம் வேறுபட்டொழிய மொய்த்து உயிர் அம்மலர் தாழ் நிழல் அடங்கும் உண்மையை கைமலர் காட்சியில் கதுவ நல்கிய செம்மல். நீங்க எவ்வளவு பெரியவர், யாரையாவது சொல்லுவோம். உங்க ஆட்சி காலத்துல இந்த பாலம் கட்டினீங்க, இந்த டேம் கட்டினீங்க, அப்படியெல்லாம் சொல்லுவோம். ஆனா இவர் யார் தெரியுமா? கைமலர் காட்சியில் அவர் காட்டினார். எதை காட்டினார்? உயிரிடத்துல உனக்கு தொடர்பு இருக்கக்கூடிய 3 மலங்களும் நீங்கி உயிராகிய நீ நம்முடைய திருவடி நிழலிலே சேர வேண்டும். ஆமா, அத அருமையா சொன்னார். மும்மலம் வேறுபட்டொழிய மொய்த்து உயிர் அம்மலர் தாழ் நிழல் அடங்கும் உண்மைன்னு காட்டினார். இந்த உண்மையைத்தான் கைலாயத்துல சுவாமி சொல்லிட்டு இருந்தார். அங்க இருக்கிறவர்கள் எல்லாரும் வழிபட்டார்கள். கல்லால் நிழல் மேய கரை கண்டா என்று சுவாமி வழிபட்டார்கள். இப்படி வழிபட்ட குறிப்பை திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் தன் தேவாரத்துல காட்டுகிறார். கல்லால் நிழல் மேய கரைசேர் கண்டா என்று எல்லா மொழியாலும் எமையோர் தொழுதேத்த. சுவாமி மொழியை அவர் தான் படைக்கிறார். அதனால எல்லாரும் வணங்கினார்கள். இந்த நம்பிக்கையே இன்னும் நமக்கு மக்களிடத்துல போய் சரியா சேரல இல்லையா? வெளிநாட்டுக்கு யார் போலாம்? விசா இருந்தா போறலாம், பாஸ்போர்ட் இருந்தா போலாம். அதுல இன்னார் இனியார் என்ற ஒரு அமைப்பு இல்ல. இந்த நாட்டுக்கே இப்படி என்று சொன்னால், இந்த நாட்டை படைத்த கடவுளிடத்துல யார் வேணாலும் அன்பு செய்யலாம். அப்படி எல்லாருக்கும் வருவாரான்னு கேட்டாங்க. அப்பர் சுவாமி பாண்டிய நாட்டு திருத்தலத்திலே பூவனம்னு ஒரு திருத்தலம், அதுல சொல்லுகிறார், ஆரொருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும்னார். இங்க கோவிலுக்கு போய் நமக்காக அர்ச்சனை பண்றது, வழிபாடு செய்வது ஒரு சரிதான். ஆனால் நீங்களே அந்த கடவுளை நீங்க வழிபடுவீர்களே, ஆனால் அவர் உங்களுக்கு வேண்டிய வடிவில வேண்டியதை அருள் செய்வார். எவ்வளவு பெரிய மிக உயர்ந்த கருத்தை காட்டுகிறார். அந்த தொடருக்கு பொதுவா நான் எப்படி சிந்தனை பண்ணுவேன் கேட்டா, எல்லா கடவுளிடத்திலேயும் இட்லி வாங்கி கொடுக்க சொன்னீங்கன்னா அவங்க நல்ல உயர்தர சைவ ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துருவாங்க. சிவபெருமானிடத்துல இட்லி கேட்டால் அவர் வாங்கி தர மாட்டாரு. இட்லியாகவே மாறி நிற்பார். அதனால அவருக்கு தாயும் ஆனார் என்று பெயர். அவரே தாயாய் இருப்பார்.
அதனால அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் உன்பொருளும் நீ. எந்நேரம் அவனுடைய கருணையை நெஞ்சில சிந்திக்கக்கூடிய ஒரு தவம் நமக்கு வேண்டும். அந்த தவத்தை பெற்றவர்கள்தான் அருபான்மும்மை நாயன்மார்கள். அதுல உலகறிய பெற்ற பெரியவர்கள் நால்வர் பெருமக்கள். அவர்தான் அதுல ஒருத்தர் சொல்லுகிறார், எல்லா மொழியாலும் இமையோர் தொழுதேத்தனர். எவ்வளவு பெருசு பாரு. அவர் யார்? கழுமல முதுபதி கவுனிய கோத்திரத்துல பிறந்தவர். மொழி கடந்து இறைவனை வழிபட்டார் என்று நமக்கு காட்டுகிறார். நம்முடைய சிவஞான போத நூற்பாவில கூட கல்லால் மரத்தின் கீழ் இருந்து உயிர்களுக்கு, நால்வர் பெருமக்களுக்கு, பாடம் கேட்டவர்களுக்கு தனக்கு இருக்கிற மலைவை நீக்கியவர்னு காட்டுறார். மலைவு சந்தேகம்னு பேர். இது மலைவு என்பதை பற்றி சிவப்பிரகாசத்துல 100வது பாடல்ல பார்த்திருப்போம். முன்பின் மலைவு நீங்க. முன்பின் மலைவு. முன்னையும் பின்னையும் நமக்கு உலோகாயதன் முதல் சிவாத்து விதி ஈராக ஒரு பொருளை உறுதிப்படுத்துவதில் ஐயம் இருக்கும், மலைவு இருக்கும். அதை நீக்கினார். எனவே உயிர்களுக்கு வரக்கூடிய மலைவை நீக்கக்கூடிய பெருங்கருணையாளன் என்று விநாயகர் வணக்க பாடல வருகிறது. அந்த முறையில் நமக்கு வந்த நூல் சிவஞான போதம். அது எந்த மரபுல வந்ததுன்னு சிறப்பு பாயிரத்தில நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த சிவஞான போதம் என்ற அந்த தலைப்பு இருக்குது பாருங்க. சிவ ஞான போதம் என்று 3 சொற்கள். போதம் போதித்தல்னு பேர். பொய்காட்டி பொய்யகற்றி போத ஆனந்த பொருளா மெய். ஆக இங்க போதித்தல், சொல்லுதல். ஆதியாய் நடுவுமாய் அளவிலா அளவுமாய் சோதியாய் உணர்வுமாய் தோன்றிய பொருளுமாய் பேதியாய் ஏகமாய் பெண்ணுமாய் ஆணுமாய் போதியா நிற்கும் நடராஜர் வடிவம் ஒன்றை போதித்துக் கொண்டிருக்கிறது. ஐந்தொழிலுக்கும் நானே கர்த்தா, ஐந்தொழிலை நான் செய்கிறேன் உயிர்களுக்காக என்று போதித்துக் கொண்டிருக்கிற போதம் போதித்தல். எதை போதித்தல்? சிவஞானத்தை போதித்தல். சிவஞானம் என்பது எது? சிவனை உணரும் ஞானம் சிவஞானம். சிவனை உணரும் ஞானம் சிவஞானம். ஆக சிவனை உணர்கிற ஞானத்தில் உணர்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஐயங்களை நீக்கி அந்த சிவனது ஞானத்துக்கு கொண்டு போய் சேர்த்துவதற்காக தோன்றிய சிவஞான போதம் என்று அந்த தலைப்புக்கு நாம் உரை செய்ய வேண்டும். இனி ஞானம் என்பது உணர்வு என்று பொருள். அது ஐயம், திரிவு, மெய் என்று சொல்லப்படும். அதில ஐய உணர்வும் திரிவு உணர்வும். ஐய உணர்வுன்னா சந்தேகம். இவர் குருநாதரா, அவர் குருநாதரா, இந்த பாட்டு சரியா தப்பா. திரிவுணர்வு, ஒன்றை பிரிதொன்றா பார்ப்பது. இந்த 2 உணர்வும் உண்மையை தராது. அதனால் மெய்யுணர்வே உணர்வு. அது திருமுறை சாஸ்திர கருத்துல சொன்னா, பாசகறிவும் பசுகறிவும் பதியை அறிய முடியாது, பதி அறிவால் அறிய வேண்டும். அதனால் சிவனை உணரும் ஞானத்தின்கண் ஏற்படும் ஐயம் திரிவுகளை நீக்கி சிவனை பெறுவதற்குரிய பொருளை நுதலி எழுந்தது இந்நூல் என்று சொல்லுவார்கள். அப்படி வந்தது சிவஞான போதம்.
இறைவனுடைய கருணையை பற்றி தொல்காப்பியம், சங்க இலக்கியம், காப்பியங்கள், பக்தி இலக்கியங்கள்ல விரிவாக சில இடங்கள்ல சுருக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் அதை தெளிவுபட புரிகிற வகையில தோன்றிய நூல்கள் பதி, பசு, பாசம் இந்த 3 பொருளுக்கு பிரமாணம், இலக்கணம் அவையோடு கூறிய சாஸ்திர நூல்கள் இன்று நமக்கு கிடைத்திருப்பதில் மிகவும் பழமையானது வாகீச முனிவர் அருளி செய்த ஞானாமிர்தம். இதான் இப்ப இருக்கிற சாஸ்திர நூல்கள்ல நமக்கு பழமையா கிடைப்பது. அது அகவல் பாவுல ஆனது. 75 பாடல்களை கொண்டது. மிகச்சிறந்த பாட்டு ஞானாமிர்தம். அதுக்கு நல்ல உரைகள் நிறைய வந்திருக்கின்றன. சித்தாந்த கருத்துல ஆழங்கால் பட்ட பெரியவர்கள் எழுதிய உரையை படித்தால் அது படிப்பவர்களுக்கு கூடுதலான நன்மையை தரும். அதன் பிறகு திருவியலூர் என்ற ஊர்ல 2 பேர் பிறந்தார்கள். ஒருவர் திருவியலூர் உயவந்த தேவநாயனார், இன்னொருவர் திருக்கடவூர் உயவந்த தேவநாயனார். உய்யவந்த தேவநாயனார் உலகம் உய்யும் பொருட்டு அவர்கள் வந்தார்கள். அதுல 2 பேர், கடவுர்ல ஒருத்தர், வியலூர்ல ஒருத்தர். திருவியலூர்ல அவதாரம் செய்தவர்களுடைய நூல் திரு உந்தியார். அகலமாய் யாரும் அறிவரிது அப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்தி பெற தானாக தந்ததென்று உந்தி பெறன்னு அந்த பாடல் தொடங்கும். அதன் பிறகு அவருடைய மாணவர் வந்தார். அந்த காலத்தில் இருக்கிற மக்களுக்கு ஏற்ப புரியும்படியா அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிக என்று முதல் பாடல்ல தொடங்கினார். அது திருக்களிற்றுப்படியார்னு பேர். இந்த 3 நூல்கள் ரொம்ப பழமையாக இருப்பது. அதன் பிறகு வந்தது சிவஞான போதம் என்கிற நூல். இந்த சிவஞான போத நூல் வந்த பிறகு அதுக்கு பாட்டு வடிவில உரை வந்தது சிவஞான சித்தியார். அது சுபக்கம் பரபக்கம் 2 பகுப்புடையது. அதை அருளியவர் அருளுந்தி சிவாச்சாரியார். அதன் பிறகு அவரை இன்னொரு நூல் செய்தார், இருபாய் இருபதும் செய்தார். அதற்கப்புறம் ஒருவர் மறைஞான சம்பந்தன் ஒருத்தர். அவருடைய ஞானம் எல்லாம் அவர் மாணவரிடத்துல கிடைக்கப்பெற்றது உமாபதி சிவாச்சாரியார். அவர் எழுதிய நூல் 8 நூல். அந்த 8 நூல் பத்தி நான் முன்னமே போற்றி பகருடை நெஞ்சு விடுத்தோது திருவருட்பயன் சிவப்பிரகாசம் படிக்கிற பொழுது நினைவூட்டி இருக்கிறேன். அந்த 8 நூல்களும் சிவஞான போதம் 1:9, சித்தியார் 1:10, இருபாய் இருபது 1:11, உண்மை விளக்கம் வனவாசம் கிடந்தார் அழி செய்தது 1:12, திருவியலூர் உயவந்த தேவநாயனார் கடவுர் உயவந்த தேவநாயர் செய்ய நூல்கள் 2 ஆக 14 நூல்களுக்கு மெய்கண்ட சாஸ்திரம் என்று பெயர். இந்த சிவஞான போதத்தை அருளி செய்த பெரியவர் மெய்கண்ட தேவநாயனார். அவருடைய தந்தையார் அச்சுத கலப்பாளர். அவர் பெண்ணாகடம் என்று தமிழகத்திலே போற்றப்பெறுகிற மிக உயர்ந்த தலம். அது பெண் தேவகன்னிகை, ஆ பசு, கடம் யானை ஆக தேவகன்னிகையும் பசுவும் காமதேனுவும் யானையும் வெள்ளானையும் வழிபட்டது. அது வரைக்கும் அப்படி சொன்னாங்க. ஞான சம்பந்தர் அவதாரம் வந்த பிறகு ஞான சம்பந்தர் தோத்தரித்த சுவாமி. ஒடுங்கும் பிணி பிறவி கேடு இவை உடைத்தாய வாழ்க்கை ஒழிய தவம் அடங்கும் இடம் கருதி நின்றீரெல்லாம். இந்த பாட்டு எவ்வளவு நல்ல பாட்டு பாருங்க.
எல்லாரும் தூங்கானை மாடம் தொழுவின்களே. நீங்களும் கூட கையை தூக்கி ஒரு இடம் கும்பிட்டுருங்க எங்க இருந்தா. தூங்கானை மாடம் தொழுங்கன்னார். ஏனைய வேதங்கள்ல சுவாமியினுடைய அணுக முடியாதுன்னு சில செய்திகளை சொன்னார்கள். ஆனா நால்வர் மக்கள் தோன்றி அவர் ரொம்ப எளிமையானவர்ப்பா, அருமையில் எளிய அழகானவர் என்று தமிழ் மந்திரங்கள்ல அவன் கருணையை காட்டினார்கள். ஆமா. அதன் பிறகு திருநாவுக்கர சுவாமிகளுக்கு மூவிலை சூலம் பொய்த்தது. பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம், போற்றி செய்யும் என் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டேல், மின்னாரும் மூவிலை சோளம் என்மேற் பொறி என்று ஒரு சாதாரண ஒரு அடியார் சமண சமயத்திற்கு போய் தன் தமக்கையாரால் மீண்டும் தாய் மதம் திரும்பி வைத்து வலியால் ஆட்கொள்ளப்பட்டு சமணர்களினுடைய போதனையால் பல்லவ மன்னன் துன்பத்தை கொடுக்க இறையருளால் வாழ்ந்த பெரியவர் சுவாமி கிட்ட போய் கேட்கிறார், நீங்க எல்லாரும் இருக்கீங்க, நேர்ல இருந்தா நான் பேசி கொண்டிருக்கிறேன், அப்ப எனக்கு கொஞ்சம் வெந்நீர் கொடுங்கன்னா யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு போய் கொடுப்பாங்க இல்லையா? அந்த முறையில சுவாமி கிட்ட போய் கேட்கிறார். சொல்லும் போதே இந்த கைண்ட்லி ரிக்வெஸ்ட்னு சொல்லுவார்கள் ஆங்கிலத்துல, அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு. கைண்ட்லி ரிக்வெஸ்ட்னா பொதுவா பணிஞ்சு வாங்குறது, அதுக்கு மேல உணர்வு பூர்வமா கேட்பது. அப்படி ஒரு பாடல் பாடினார். விண்ணப்பம் ஒன்று உண்டு விண்ணப்பம். எல்லாரும் விண்ணப்பம்னா எதுல கேட்கும்? நான் பேசுறது உங்க காதுங்கிற பொறியில தான் கேட்குது, கண்ணுல கேட்காது. கண்ணுல பாக்கிறோம். ஆனா சாமிக்கு விண்ணப்பம் எங்க வச்சார் தெரியுமா? அவனுடைய காலடியில் வைத்தார். ஏன் காலடியில வைத்தார்? சிவஞான போதம் படிக்கிற பொழுது அண்ணல் தாள் அத்தன் தாள் என்று சொல் வரப்போகுது. அண்ணல் என்பது சிவம், தாள் என்பது திருவருட்சக்தி. திருவருட்சக்தி தான் நமக்கு கொடுக்கும். அதனால் சக்தி இடத்துல இருக்க தாளை பார்த்து பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம். கல் மனசு கூட கரைந்து போயிடும். தேவாரத்துக்கு இருக்கிற சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் தர்மமே செய்யக்கூடாது என்று ஒருத்தன் வாழ்ந்தால் இந்த பாடல் அவன் செவிப்புலன் வழியாக போகுமேயானால் அவன் தருமம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு வரும். அத தேவாரங்கள்ல பலதுல பார்க்கலாம். பெருகலாம் தவம் பேதமை தீரலாம். பேதமைன்னா அறியாமைன்னு பேர். தவம் பெருகும். அதுக்கு மேல திருகலாகிய சிந்தை திருத்தலாம். திருகலாகிய சிந்தைன்னு என்ன? கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், கோபம் வந்துருது. சண்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறோம், சண்டை வந்துருது. அமைதியை தேடணும் நினைக்கிறோம், அமைதி இன்மைக்கு நாமே கொடி கட்டுறோம். இதெல்லாம் எப்ப தீரும்னா ஜோசி பார்த்தா தீராது. ரெண்டே ரெண்டு வழி. ஒன்று குருநாதர் காலில் விழ வேண்டும், அல்லது சிவபெருமானுடைய காலில் விழ வேண்டும். வேணும்னா எடுத்துக்குங்க. என்னைக்காவது ஒரு நாள் இதை உணர்வீர்கள். நாங்க கொஞ்சமா உணர்ந்திருக்கிறேன். நீ எஞ்சியது எப்படா வரும்னு கேக்குறீங்களா? உங்களுக்கு பாடம் சொல்லுவதால எனக்கு வரும். திருகலாகிய சிந்தை திருத்தலாம், பருகலாம் பரமாயதோர். மேலான ஆனந்தம் பருகலாம். ஒரே வழி, மருகலானடி வாழ்த்தி வணங்குவான். அப்ப சிவபெருமான வாழ்த்துதலும் வணங்குதலும்.
வாழ்த்துதல்னா நான் ஒரு வகையா எண்ணி இருக்கிறேன். வணங்குதல் என்றால் ஒரு வகையா எண்ணி இருக்கிறேன் எங்க வாதியார் காலடி இருந்ததால. இந்த உயிர் கேவலத்துல இருந்து சகலத்துக்கு கொண்டு வந்து கோடான கோடி ஜென்மத்துல நம்மளுக்கு அறிவு வழங்கும்படியா செய்தானே. எனவே அவருடைய திருவடியை நாம் கட்டாய வாழ்த்தணும். லாட் ஆஃப் தேங்க்ஸ்மா இல்லையா? சாமி எஞ்சி இருக்கிற காலத்துல என் புத்தி கட்டு போகாம இருக்க நீ பாதுகாத்துக்கோ, ஒரு வணக்கம். வாழ்த்தி வணங்குதல்னா இதான் பொருள். எந்த வழிபாட்டிலேயும் அடிப்படை இதுதான். எனவே அந்த முறையில அப்பர் சுவாமிகளுக்கு மூவிலை சோளம் தமிழ் மந்திரம் கேட்டு சிவபூத கணங்கள் வந்து பொறித்த பெருமைக்குடைய ஞானமன் பெண்ணாகணும். நிலையாமையை வலியுறுத்தி பாடியருடைய தேவார பாடல் பெற்ற ஞானசம்பந்தர் பாடல் பெற்ற திருத்தலம் பெண்ணாகணும். இன்றைக்கு பெண்ணாடகத்துல பலரும் கூடுவதற்கு காரணம் இந்த தேவாரம் தான். இந்த தேவாரத்தை படித்த பிறகு மக்கள் எழுச்சியோடு வந்து பெண்ணாடகத்தில் இருக்கிற பெருமானை வழிபடுவதற்கு மூலமாக இருக்கிற தேவாரம் தோன்றிய திருத்தலம் பெண்ணாகணும். அந்த திருத்தலத்திலே அச்சுதகலப்பாளர்னு ஒருத்தர் வாழ்ந்தார். அவருக்கும் நமக்கு இப்ப இருக்கிற குரு மாதிரி அவரும் ஒரு குருவை கொண்டார். அவர் குருவருக்கு பேர் அருளந்தி சிவாச்சாரியார்னு பேர். அவருக்கு நீண்ட நாட்களாக பிள்ளை பேர் இல்லை. குருநாதரிடத்துல போய், சுவாமி மங்களம் என்ப மனைமாட்சி எங்களுக்கு அமைந்து விட்டது, நன்கலம் என்ப நன்மக்கட்பேறு இந்த பிறவியில இல்லை, நீங்க அருள் செய்ய வேண்டும்னார்கள். பொதுவா ஸ்தோத்திர நூல்களிலேயும் சரி, சாஸ்திர நூல்களிலேயும் சரி, பெரிய புராணத்திலேயும் சரி, குழந்தை பேறு இல்லைன்னா அந்த நூல்கள் காட்டுகிற வழி சிவபெருமானை கும்பிட வேண்டும். இது உண்மை மக்களுக்கு போகணும். சிவபாத இருதயர் பார்த்தார், நாட்டில உண்மை சமய நெறி பரவவில்லை. ஏனைய சமயங்கள் எடுத்து பேசுகிறார்கள். தோணியப்பா, பெரிய நாச்சி தாயே, எனக்கு ஒரு சிவஞான பிள்ளையே இந்த உலகம் உயும் பொருட்டு கொடுங்க. கொடுத்துட்டாருங்க சாமி. அச்சுத கலப்பாளர் கேட்கிறார். அதே போல 50 வயசுக்கு மேல ஆயிடுச்சு நாகனுக்கு அவன் மனைவி தத்தைக்கும். வேட்டுவ குலத்துல பிறந்தவர்கள் ஊர் பூரா பேசிட்டாங்க, 50 ஆச்சு இன்னியேது குழந்தைன்னு. முருகப்பெருமானை போய் 10 நாள் விழா கொண்டாடி வழிபட்டார்கள். முருகனுடைய கையில இருக்கிற வேலை போல உறுதியான பிள்ளை கிடைத்தார். சொன்னனா அது மாதிரி இவர் தன் குருநாதத்துல கேட்டார், இந்த புராணம் ஏன் சொல்லுகிறேன்னா, நமக்கு ஏதேனும் குறை வந்தாலும், நம் பலவுகளுக்கு குறை வந்தாலும், நாம் காட்டக்கூடிய கோவில் எதுவாக இருக்க வேண்டும்? பாடல் பெற்ற சிவாலயங்களாக இருக்க வேண்டும். அது ரொம்ப இன்றியமையாத ஒன்று. பிறகு அவர் மிகுந்த பக்தியுடையவர். அவர் தேவார அடங்கல் முறைன்னு ஒரு புத்தகம் இருந்தது. அதை எடுத்துட்டு வர சொன்னார். அதன் பிறகு அதுல கயிறு சாத்தி பார்த்தார், திருவெண்காட்டு பதிகம் வந்தது. உடனே அச்சுதகலப்பாளருடைய திருவடியை சென்னி மேல கொண்டு, அச்சுதகலப்பாளர் தன் குருநாதருடைய திருவடியை சென்னி மேல கொண்டு, ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்துல வந்த திருவெண்காட்டு பதிகத்தையும் அதை பாடிய ஞானசம்பந்தரையும் சென்னி மேல் கொண்டு வழிபட்டு திருவெண்காட்டுக்கு போய் முக்குளத்துல நீராடி அங்க இருக்கிற பெருமானை வழிபட்டார்கள். சிவபெருமான் கனவுல வந்தார். கொஞ்சம் பொறாமையாத்தான் இருக்கு. நம்ம கனவுலயும் வந்தா பரவாயில்லை. இந்த கனவுல வர்றது ஒரு பெரிய வேலைங்க. பக்தி அதிகம் இருந்தா கனவு கட்டாயம் வரும். அது வந்தார். இப்பிறப்பில் உங்களுக்கு பிள்ளை பேறு வினை காரணத்தால் இல்லாவிட்டாலும்
எனதுரை தனதுரையாக பாடியருளிய பெரியவர்கள் பாடலை நம்பிக்கையோடு பாடியதால் அவரை போல ஒரு பிள்ளை கிடைப்பார்னு கனவுல சொன்னாராம். இவையெல்லாம் இந்த நூல்ல இருக்கின்றன. நான் காலம் கருதி சுருக்கமா அந்த வரலாற்றை சொல்லுகிறேன். நல்ல கனவு வந்தோடனே பிறகு தூங்கல அவங்க அந்த மகிழ்ச்சியிலேயே. ஆமா, எனக்கு எப்ப தூக்கம் வரும்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வகுப்பு இல்லைன்னு சொன்னா ஒரே மகிழ்ச்சியில தூக்கம் வந்துடும். ஆகா, இன்னைக்கு வகுப்பு இல்லை. பள்ளிக்கூடம் போறபோது அப்படித்தான் நினைப்போம் இல்லையா? ஆனா பள்ளிக்கூடம் போய் படிச்ச பின்னால பையனுக்கு வருகிற பொழுது ஐயையோ இன்னும் போயிருக்கணுமேன்னு தோணும். அந்த பட்டியல நான் இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு தெரியல. ஆமா, ஓடி 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 படிக்கணும், கேட்கணும். அறிவுக்கு மிகப்பெரிய விருந்தா அமையும். ஆக அவரை போல பிள்ளை கிடைக்கும் சாமி சொன்னார். கனவுல தூங்கி எழுந்தார், மனைவியிடத்துல சொன்னார், மகிழ்ச்சியே எல்லா பக்கம் சொன்னார். இப்ப அந்த வாட்ஸ்அப் பேனர் ஒட்டி இருப்பான். அவர் அடியாரத்துல சொல்லி இருந்தார். உரிய காலத்துல கருவாய்க்கு பெற்றார்கள். அப்பொழுது இந்தியாவில தமிழகத்துல பிள்ளை பெரு காலம். அந்த பிள்ளையை பெறுகிற தாய் அவங்க தாய் வீட்டுக்கு போய் இருப்பது மரபு. அந்த முறையில திருவெண்ணெய்நல்லூரிலே அவங்க அச்சுத கலப்பாளருக்கு மாமனார் வீடு. அங்க போய் இருந்தார்கள். மாமன் வீட்டுல அந்த குழந்தை பிறந்தது. இந்த திருவெண்ணெய்நல்லூரில் இருக்கிற பெருமானுக்கு பெயர் சுவேதவனர்னு பேர். அந்த பெயரை வைத்தார்கள். சுவேதவன பிள்ளையார் பண்டு செய்த புண்ணிய சிவபுண்ணியத்தால் நல்ல வளர்ந்து கொண்டிருக்கிறார். 2 ஆண்டுக்கு மேல இருக்கும். வீதியில விளையாடிட்டு இருந்தார். இப்ப விளையாடுறதுக்கு வீதியே கிடையாது. ஆரெல்லாம் சின்ன வயசுல விளையாடலையோ அவங்க எல்லாம் 40க்கு மேல நடந்து 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 கால் வலிக்க விளையாடுறாங்க ரோட்ல. அது மாதிரி அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார். வான் மண்டலத்தில இருந்து அகச்சந்தான ஆசிரியர்கள் ஒருவர் பரஞ்சோதி முனிவர். கைலையில இருக்கக்கூடிய அகத்திய பெருமானை பார்க்க போனார். நீங்க சிவாலயத்துக்கு போகிறதும் தல யாத்திரை, சிவனை அகத்திலே வைத்து பூசிக்கிற ஞானிகளை போய் பார்ப்பதும் தல யாத்திரை. அங்க இருந்து இங்க வந்தார். வெண்ணெய்நல்லூர்ல சிவஞான சூரியன் ஒண்ணு கீழே கடந்தது. அதை பார்த்தால் அதை எடுத்து மடியில வைத்து சிவஞான உபதேசத்தை செய்தார். அதன் பிறகு அவர்கள் பாடியதுதான் சிவஞான போதம் என்கிற நூல். இந்த அருமையான குறிப்பை நீங்கள் கையிலே வைத்திருக்கிற பகுதியிலே மிகச்சிறப்பாக அமைய இந்த மெய்கண்டாருடைய அந்த அருள் வரலாறு 7வது பக்கம் 18வது பக்கம் வரை ரொம்ப பல நூல்களை படிச்சு அந்த நூல்களை எல்லாம் படித்து நாம சிரமப்பட வேண்டாம்னு எளிமையா கொடுத்திருக்கிறார். 7, 8, 9, 10, 11, 12, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 18 வரை ஆசிரியர் அருமையா கொடுத்திருக்கிறார். இதை நான் சுருக்கி சொன்னேன். ஒரு சமயம் வெளிநாட்டு நண்பர்களுக்கு அது வரி வரியாக படித்தால் தேவலாம் என்று எண்ணினால் நம்முடைய ஆனந்தகுமார் அவர்கள் மெய்கண்டார் வரலாறை மட்டும் அமெரிக்க வகுப்புல போட்டு விடுங்க. அவர்கள் அதை ஆன் பண்ணி பொறுமையா படிங்க. இல்ல அதை முழுவதும் யாராவது படிச்சா தேவலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு சிறப்பு வகுப்பு வைத்து கொண்டு படிக்கலாம். அது நீங்க நேரம் இருக்கிற பொழுது அதை நீங்க படிப்பது ரொம்ப சிறப்பு. அது அழகா உரைநடையில எழுதியிருக்கிறார். நம்முடைய ஞானிகள், பின்னால வந்தவர்கள், அவருடைய காலம், நூல் பிறப்புக்கு இருக்கிற நிலைமை, அச்சுத கலப்பாளரை பற்றி விரிவா இருக்கிறது. அத 7ல இருந்து 18 வரைக்கும் உள்ள பகுதிகளை நன்கு படிக்க வேண்டுமாய் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். மேலும் சிவஞான போதம் என்பது ஒரு காலத்துல அங்க இருந்து வந்ததுன்னா சிறப்பு.
நான் வெளியூர் போவேன், சில இடங்கள்ல கோவிலுக்குள்ள போவோம். அப்ப சில பேர் அங்க அயலூர் அன்பர்கள் சொல்லுவார்கள். அவருடனே நான் சொல்லுவேன், ஐயா நான் பேரூர் மடத்திலிருந்து வர்றேன். அத சொல்லுவோம். சில இடங்கள்ல சொல்லுவாங்க, திருவாவடுதுறை மடத்திலிருந்து வர்றேன்னு சொல்லுவாங்க. எங்க படிச்சீங்கன்னு கேட்பாங்க. நாங்க சென்னியப்பனார் இடத்துல படிச்சேன். அப்படின்னா அது மிகப்பெரிய ஸ்காலர்ஷிப். ஓ! நீங்க அவரு மாணவரா? ஆமா. மறைமலை அடிகளாருடைய ம மகன் திருநாவுக்கரசு. அவருக்கு 4 பேரு. 4 பிள்ளைகளுக்கு 4 பேர வச்சார். நமக்கு இது முதல்ல தெரியாம போச்சு. 2 பேர் தோத்திரத்துக்கு 1, சாஸ்திரத்துக்கு 1 தான் என்னால வைக்க முடிஞ்சது. 4 பேர் வச்சார். அப்பொழுது கடவுள் மறுப்பு கொள்கையில பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கிற ஈவேரா பெரியார் ஒரு முறை சென்னை போனார். சரி அவரை போய் பார்த்துட்டு வருவோமே என்று சொல்லி மறைமலை அடிகளாருடைய மகன் திருநாவுக்கரசு போனார். பெரியார் ஈரோ பெரியார் பார்க்கறதுக்கு ராமசாமி நாய்க்கர். அப்பொழுது நான் மறைமலை அடிகளுடைய மகன்னு சொன்னார். பெரியவர் அவர் வயசானது. வயசான பெரியவர் மரமலடிகள் பேரை காட்டுனே எழுந்துட்டாராம். அவருடைய மகனா நீங்க என்று கேட்டாராம். கைய பிடிச்சு ஒரு சேர்ல உட்கார வச்சார். இவரு நின்னுட்டே இருந்தாராம். ஐயா நீங்க பெரியவங்க உட்காருங்க. மரமலை அடிகளார் மகனிடத்துல நான் உட்காரலாமா என்று பெரியார் உட்காரவில்லை என்று ஒரு வரலாறு சொல்லுவார்கள். இது வயது கிடைத்த மதிப்பில்லை. தமிழ உயிருக்கு மேலா கருதி 50க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவருடைய மகன் என்ற இடத்துக்கு பெருமை. அதுபோல சாஸ்திர நூல் படித்தவர்கள் என்றால் மக்கள் நம்மிடத்திலே உண்மை இருக்கும் என்று எதிர்பார்ப்பார்கள். சென்னியப்பனார் மாணவர் என்று சொன்னார், அவரை போல அறிவு விரும்புவதற்கு முயற்சி செய்திருப்பார்கள் என்று எண்ணுவார்கள். அந்த முறையிலே அவர்கள் விரிவாக தான் படித்தது, ஐயம் வந்த பொழுது தன் ஆசிரியரிடத்துல கேட்டது, இன்னும் மயக்கம் வந்த பொழுது நூல்களை பார்த்து குறிப்பு கொடுத்திருக்கிறார்கள். கட்டாயம் அந்த 7வது பக்கத்திலிருந்து 18வது பக்கம் வரை படித்து விடுங்கள். நேரடி வகுப்பாக இருந்தா அதை கொஞ்சம் படிச்சு கூட பொது மாணவர்களுக்கு காமிப்பேன் என்று உங்களுக்கு நினைவூட்டி, இனி இங்கிருந்து வந்தா இந்த பெருமைன்னு ஒரு செய்தி உங்களுக்கு சொன்னேன். அது மாதிரி ஒரு காலத்துல வடமொழி செல்வாக்கு பெற்றிருக்க மாட்டிருக்கிறது. அதனால் இது வடமொழியில இருந்து வந்ததுன்னு சொன்னா ஒரு பெருமை இருக்கும் என்று எண்ணியோ என்னமோ தெரியவில்லை. அது மறைப்பு சக்தி வேலை செஞ்சிருச்சு. வடமொழி வேதத்துல ரௌரவ ஆகமம்னு ஒரு நூல். அதுல கடைசி பாகத்துல ஞானபாதத்துல இந்த சிவஞான போதம் சொல்லப்படுகிறது என்று ஒரு வரலாறு சொல்லுகிறார்கள். அதனால் சிவஞான முனிவர் என்ன செய்தார்? இது வடமொழி ரௌரகாமத்தில இருந்து வந்தது என்று அவர் கூறினார். சிவஞான முனிவர் பின்னால வந்தவர். அதனால் சிவஞான போதம் வடமொழியில இருந்து வந்தது என்ற ஒரு கருத்து உண்டு. அது பின்னால வந்த பெரியவர்கள் பல பேர் எல்லோரும் சிவஞான போதம் தமிழ்ல தோன்றிய முதல் நூல் என்று ஒரு கருத்தாராய்ச்சி நடத்தினார்கள். அது 19வது பக்கம் 20வது பக்கம் விரிவா ஆசிரியர் காட்டியிருக்கிறார். சிவஞான போதம் மெய்கண்டாரருடையது தமிழில் முதல் நூலை என்று திருவாசகமணி பாலசுப்பிரமணியம்னு ஒருத்தர், அவர் 120 காரணங்களை காண்பித்து இது தமிழ் நூலை என்று நிறுவுகிறார். ஆக இறைவன் நந்தியம்பெருமானுக்கு தத்துவ பொருள்களை உபதேசிக்க, நந்தியம்பெருமான் சனத்குமாரருக்கு சொல்ல, சனத்குமாரர் சத்திய ஞான தரிசனிக்கு சொல்ல, சத்திய ஞான தரிசினிகள் பரஞ்சோதியாருக்கு சொல்ல, பரஞ்சோதியார் மெய்கண்டாருக்கு உபதேசித்தார்
என்ற உண்மையை நாம கொஞ்சம் நினைவில் ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். இந்த முன்னால் இருந்தவர்களுக்கு அகச்சந்தானம்னு பேர். மெய்கண்டார் முதலால் 4 பேர், அவர்களுக்கு புறச்சந்தானம்னு பேர். அது நம்ம சிவபிரகாசத்துல படிச்சோம். 21வது பக்கம் அந்த 4 பேரையும் போட்டு இவர்கள் புறச்சந்தானம்னு பேர் காட்டியிருக்கிறார். 20வது பக்கம் அகச்சந்தானம் என்று காட்டியிருக்கிறார். இனி ஆமா, இந்த 20வது பக்கமும் 21வது பக்கமும் கொஞ்சம் அருள் செய்யுங்களேன். இந்த பேரை நாம குருநாதர் பேரை சொன்னாதான் பாடம் வரும். அதனால அந்த பகுதியை 20வது பக்கம் கீழே கடைசியில மெய்கண்டார் மரபு. பாருங்க, இறைவன் நந்தியம்பெருமானுக்கு தத்துவ பொருளை உபதேசித்தார். நந்தியம்பெருமான் சனற்குமாரருக்கு உபதேசித்தார். சனற்குமாரர் சத்தியஞான தரிசனுக்கு உபதேசித்தார். சத்தியஞான தரிசினி பரஞ்சோதி முனிவுக்கு அது செய்தார். ஆசிரியர் பெயர் மட்டும் அடிக்கோடு போடுங்க. ஆமா, நல்ல பகுதி பாருங்க. நந்தியம்பெருமான், சனற்குமாரர், சத்தியஞான தரிசினி, பரஞ்சோதி முனிவர், இவர்கள் அகச்சந்தானத்துல 4 இனி புறச்சந்தானத்துல 4 பற்றி 21வது பக்கம் 1, 2, 3, 4 போட்டு உரையாசிரியர் கருணை செய்திருக்கிறார். மெய்கண்டார், அருளந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம். அதில இந்த மெய்கண்டார் புறச்சந்தானத்தில் முதற்குறவராக போற்ற பெற்றவர். அதனாலதான் தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினார் என்று 11வது பாடல் சிவபிரகாசத்துல 29வது பக்கம் என்று எண்ணுகிறேன். அதுல தெரித்த குரு முதல்வர். குரு முதல்வர்னு ஏன் சொன்னார்? புறச்சந்தானத்துல முதலாவதாக வந்த முதல்வர். எனவே குரு முதல்வர் என்று காட்டியதாக உரையாசிரியர் எழுதியிருப்பார். இப்படி இந்த அகச்சந்தான புறச்சந்தானத்துல முதலாக இருப்பவர் மெய்கண்டார். அவர் அருளியது சிவ ஞான போதம். சிவத்தின் ஞானத்தை மக்களுக்கு போதிப்பது என்று பார்த்தோம். இந்த நூலுக்கு உரை எழுதியதுதான் சிவஞான சித்தியார். அதற்கு பின் பலரும் உரை எழுதினார்கள். அது பாட்டு வடிவில் அமைந்தது சித்தியார். அதற்கு பிறகு பாண்டி பெருமாள் உரை சிறந்த உரை. அதன் பிறகு சிவஞான முனிவர் தோன்றி சிவஞான போதத்திற்கு பெரிய உரை வளைந்தார். அதுக்கு பாஷ்யம்னு சொல்லுவாங்க. தமிழ்ல பேர் உரை. அந்த உரை கூட இப்ப போன வாரம் இருந்து சிவஞான போதம் மாபாடியும் இந்த இணைப்புல பாடம் சொல்லுகிற ஒரு வாய்ப்பு அமைய பெற்றிருக்கிறது. வெளிநாட்டில் இருப்பவர்கள் ரொம்ப சிரமம். ஏன்னா இந்திய நேரத்துல 8 மணியில இருந்து 9 மணி வரை ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும். மற்றவர்களுக்கு அது வாய்ப்பில்லை. பாப்போம், திருவருள் இருந்து கூட்டினால் தொடர் வருகிற பகுதியில மாபாடியம் கூட சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் சிந்திக்கலாம் என்று உங்களுக்கு அந்த எண்ணத்தை நினைவூட்டி, இந்த மெய்கண்ட நூல் இந்த முறையிலே வந்தது. இது 1வது பக்கத்திலிருந்து 22 வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற பொழுது நீங்கள் படித்து விடுங்கள். சிவஞான போத நூல் முதல் பகுதியில பாயிரம் என்ற ஒன்று இருக்கும். அடுத்து கடவுள் வாழ்த்து, அதற்கு அடுத்தது அவையடக்கம். இப்படி 3 பகுதிகள் இருக்கின்றன. பாயிரம், அவையடக்கம், அடுத்து கடவுள் வாழ்த்து. பாயிரம், கடவுள் வாழ்த்து, அவையடக்கம் என்ற 3. பிறகு 12 நூற்பாக்கள் அமைய பெற்றிருக்கின்றன. 12 நூற்பாக்களின் வரியை எண்ணினால் 40 வரி, சொல்லை எண்ணினால் 216 சொல், எழுத்து எண்ணினால் 624 எழுத்து. சிவபிரகாசத்துல 11வது பாடலுக்கு கீழே 29வது பக்கம் இந்த எண்ணிக்கை நீங்க பார்க்கலாம். மேலும் 1000 வெண்பா நீக்களை 80 வெண்பாக்களை உடையது இந்த
சிவஞான போதம். இது உரையாசிரியர் அமைத்து கொடுத்த பகுதிதான். முதல்ல வருகிற பகுதி சிறப்பு பாயிரம். நல்ல பகுதி. பாயிரம் என்பது என்ன என்று சொன்னால், இந்த நூல் எந்த ஒரு நூல் தொடங்கினாலும் அந்த நூலில் இருக்கிற 8 செய்திகளை பாயிரம் காட்டும். அது என்னென்ன என்றால், இந்த நூலை செய்தவர் பெயர் என்ன, இந்த நூல் யாருடைய மரபுல வந்தது, இந்த நூல் பேசப்படுகிற எல்லை எது, நூலுக்கு பெயர் என்ன, இதற்கு இருக்கிற யாப்பு என்ன, இந்த நூல் மக்களுக்கு சொல்லுவது எது, யார் கேட்கலாம், என்ன பயன், இந்த செய்திகளை எதில் கொடுத்துருக்கணும், சிறப்பு பாயிரத்தில் கொடுத்துருக்கணும். ஒரு போனுக்குள்ள வாட்ஸ்அப் போகலாம், ஃபேஸ்புக் போகலாம், இன்டர்நேஷனல் கால் பேசலாம், லோக்கல் கால் எல்லாம் அந்த செல்போனுக்குள்ள இருக்கு. அது மாதிரி நூல் முழுவதும் படித்தால் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தியை பாயிரத்துல கொடுப்பார்கள். மேலும் பாயிரத்தை படித்தாலே இந்த நூலை தொடர்ந்து படிக்கலாமா வேண்டாமான்னு முடிவெடுத்து விடலாம். பாயிரத்தை படிக்கிற பொழுது நாம் இதை கட்டாயம் படி சிவாய நமன். கேக்குதுங்களா? வேண்டும் என்கிற ஆர்வத்தை தூண்டுவது பாயிரம். இங்க ஜவுளி கடையில ஒரு அம்மா இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதுங்க. இப்ப கேக்குதா கண்ணு? இப்ப கேக்குதுங்க ஐயா, நல்லா கேக்குதுங்க ஐயா. ஆமா, நம்ம தீவினை தாங்க காரணம். இடையில இருந்து நெட் கட் ஆகிறதுக்கு. இது நேரடி வகுப்புல இந்த நெட் கட் ஆகிறது இருக்காதுங்கிறீங்களா? நேரடி வகுப்புல நாம நேரா தூங்கிடுவோம். அதுவும் கட்டுத்தான். ஆமா, உனக்கு எப்படி தெரியுங்கிற, நாம தூங்கித்தானே பாடம் கேட்டோம். 1000 முகத்தான் அகன்றதாயினும் பாயிரம் அல்லது பணுவல் என்றே. ஒரு இலக்கணம்னா எப்படி வரையறுத்திருக்கிறார்கள். அந்த பாயிரத்தை படிப்போம். நல்ல பகுதி. முழுமையா சிவஞான முனிவர் என்ன கருதினாரோ, மெய்கண்டார் என்ன கருதினாரோ, அந்த கருத்துக்களை எல்லாம் சிவபெருமான் மெய்கண்டாருக்கு உணர்த்தியதைப் போல, சிவபெருமான் முனிவருக்கு உணர்த்தியதைப் போல, சென்னியப்பனாருக்கு உணர்த்தியதைப் போல நமக்கும் உணர்த்த வேண்டும் என்று வேண்டி அந்த நூலை தலைமையில வச்சு வணங்கி நூலை படிக்க தொடங்குவோம். மலர்தலை உலகின் மாயிருள் துமிய. இன்னும் கொஞ்சம் போல்டா காமிங்க. சிறப்பாயிருத்த. மலர்தலை உலகின் மாயிருள் துமிய பலர்புகழ் ஞாயிறு படரின் அல்லதை காண்டல் செல்லா கண் போல் ஈண்டிய பெரும்பெயர் கடவுளில் கண்டு கண்ணிருள் தீர்ந்து அரும் துயர் குரம்பையின் ஆன்மா நாடி மயர்வர நந்தி முனிகணத்து அளித்த உயர் சிவஞான போதம் சிவஞான போதம் உரைத்தோன் பெண்ணை புனல் சூழ் வெண்ணை சுவேதவனன் பொய்கண்டகன்ற மெய்கண்ட தேவன் பவன நீ வன்பகை கடந்த தவறடி புனைந்த தலைமையோனே. உயர்ந்த பாட்டு. ஆக இந்த திருப்பாடலுடைய திரண்ட கருத்து, நல்ல பெரிய இடமுடையது இந்த உலகம். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இருள்
அழியும்படி எல்லா சமய மக்களாலும் போற்றி வணங்கப்பெறுகிற சூரியன் தோன்றினாலல்லாமல் கண் காணும் தொழிலை பெறாது. அதை போல நாம் தாங்க முடியாத துன்பத்திற்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய இந்த உடம்பு, அந்த உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர், உயிருக்குள்ளே இருக்கிற கடவுள், அந்த உடம்பையும் உயிரையும் நாம் கருதல் அளவையால் இறையருளால் கண்டு, அந்த இறையருளால் கண்ட அனுபவத்தால் நம்முடைய உயிருக்கு இருக்கக்கூடிய மல மயக்கம் நீக்கும் பொருட்டு கையிலையிலே இறைவன் கல்லால் மரத்துங்கில இருந்து சனகர், சனந்தனர், சனாதனர், சனற்குமார் என்ற முனிவர்களுக்கு அறிவுறுத்திய சிவாய நமங்க ஐயா. திருப்பி கேட்கலீங்க ஐயா. ஐயா, ஆனந்த் ஐயா போன வகுப்பு யூடியூப்ல வந்துருச்சுங்களா ஐயா? சரி, ஐயா, நன்றி நன்றி. இன்னொரு ஐயா. இல்ல அப்படியே முதல்ல இருந்தே ஒன்னொன்னா அப்படியே அந்த உண்மை விளக்கத்திலிருந்தே அகன்றவர் மிக பவமாகிய பிறப்பு நீங்க வேண்டும் என்று தவம் செய்கிற முனிவர்கள் எல்லாம் இவருடைய திருவடியை தலைமையில வைத்து வணங்குவார்கள். நாமும் அவருடைய திருவடியை சென்னிமேல் கொண்டு வணங்குவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு அடியனுடைய தண்டனிட்ட வணக்கம். பொதுவாமூர்த்திகள் நிறைவு செய்து அருளுங்கய்யா. இந்த திருவெண்ணை நல்லூருங்கிறதுனால அந்த பாட்டு ஏதாவது ஒண்ணு பாடுங்களேன். ஐயா பாட்டு கேக்குதா? ஐயா கேட்கலீங்க. ஐயா நீங்க இணைப்புல இல்ல. இருக்குங்கய்யா. இப்ப வருது பாடுங்க. கேக்குது. நாயேன் பல நாடும் நினைப்பில் மனத்துள் நீ பேயாய் திரிந்தேன் பெறலாக அருள் பெற்றேன் பால் வெள்ளை நல்லூர் அருள் தூரையுள் ஆயா உனக்காளாய் நீ அல்லேன் எனலாமே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்தூரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி.